நான் ஒரு நாய் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருக்காரு. சொன்னல அரசியலுக்கு போனால் அதெல்லாம் நடக்க தான் செய்யும். யார் இவர்? ஏன் அவரே நாய்ங்கிறாரு? நம்ம நாயின்னு என்னப்பா புரியலையே அப்படின்னு நீங்களாம் ஆச்சரியமாக இருக்கிறது புரியுது. உங்களுடைய கியூரியாசிட்டிக்கு தீனி போடுறதுக்காகவே ஒருத்தர் கண்டென்ட் குத்துக்கிறாரு. குத்தது யார்? தமிழ்நாடு பாஜகவில் இப்போ பிரதானமாக செயல்பட்டு இருக்கிற அண்ணாமலை அவர்கள். அவர் தான் இப்போ அவர் என்னன்னா ஒன்றும் இல்லை, தாவேகால இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்பட்டு இருக்க நிர்வாகிகள் ஒருத்தரான அருண் ராஜா அவர் இருக்கார்ல, அருண்ராஜ் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கருத்து சொல்லியிருக்கார். வாயை கம்முன்னு மூடி நின்றுந்தா அண்ணாமலை அவர்கள் நல்ல இடத்துல இருந்திருக்கலாம்னா அவர் ஒரு கருத்து சொல்ல, கம்முன்னு அந்த வாயை மட்டும் கட்டுப்படுத்தியிருந்தாருன்னா அண்ணாமலை இருக்கிற இடத்துல நல்ல ஜம்முன்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தலைவராகவே இருந்திருக்கலாம், மாநில தலைவராகவே இருந்திருக்கலாம். இதை சொன்ன உடனே அதை கேள்வியாக கேட்குறாங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொன்னதே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். வாயை மூடின்னு இருந்திருந்தால் கம்முன்னு அப்படி நல்லா ஜம்முன்னு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதை கேட்டோடனே இவர் எந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டார்னா, இந்த அண்ணாமலை ஒரு நாய்ங்கண்ணா, அந்த நாய் வாழை நிமித்தவே முடியாதுங்கண்ணா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். எங்களுக்கே சாக்கு, என்னப்பா இவர் அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருந்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நன்றி உள்ள நாய், மோடிக்கு விசுவாசமான நாய், இந்த நாய் வாழை நிமித்தவே முடியாது. இந்த நாய் அப்படி விசுவாசமாக இருக்கிறதுக்காக பல பேர்கிட்ட பல மாதிரி பேச்சு வாங்கியிருக்கேன், ஆனால் அதுக்காக இந்த நாய் திருந்தவே திருந்தாது அப்படின்ற மாதிரி அவர் இன்னும் ஃப்ளோவாக பேசுகிறாரு. எல்லோரும் இப்போ மனசுக்குள்ளே நிறைய பேர் நினைப்பீங்க, அப்பா மனசில் இருக்க பாரமே குறைச்சி போச்சு அப்படின்ற மாதிரி. அவர் பாசிட்டிவாக பேசுகிறார். அவரை திட்டிக்கிறாரு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஆர் தி ஏப்ரல் ஃபூல். ஆனால் இந்த அண்ணாமலைங்கிற நாயினுடைய வாழை நிறுத்த முடியாது. நான் இந்த வாள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது உண்மையை பேசுகிற நாய். இந்த நாய் உண்மையை பேசுகிற நாய். இது ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது. இன்றைக்கி ஒரு கட்சியில் சேர்ந்ததுக்காக ஒரு சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் இல்லை. இந்த நாயோடைய வாள் கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்கும். இந்த நாய் அப்படி தான் பேசும். அதை இந்த நாய் ரொம்ப பெருமையாக பேசும். அதுக்காக என்ன வந்தாலும் இந்த நாய் அதை ஏற்றுக்கணும். அப்படித்தான். ஏன்னா இது நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக, நாட்டு மக்களுக்காக. அதனால் மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறதுக்காக நான் அரசு பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வரல.